வெல்கம் டு ஆல். நம்ம சிவிலியன்ஸ் அகாடமியில் கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ அந்த ஐடியா லெவல் ஆஃப் எக்ஸாமினேஷனுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் போய்கிட்டு இருக்கு. ஜேடிஓக்கான டெஸ்ட் பேட்சஸ் அண்ட் ரோடு இன்ஸ்பெக்டருக்கான டெஸ்ட் பேட்சஸ் வந்து போயிட்டுருக்கு. சரியா? ஸோ ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கீழே தெரியிற டெலகிராம் நம்பர் மூலயமா ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன டைட்டில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிமெண்ட் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, சிமெண்ட் அப்படின்றது என்னென்னா ஒரு பைண்டிங் மெட்டீரியல். சரியா? இதை எப்படி தயாரிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு பொருட்கள் மற்றும் களிமண் பொருட்களை வந்துட்டு மிக அதிக வெப்பநிலையில் சுடுறாங்க. சுட்டதுக்கு அப்புறமேட்டா அதை எடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நல்ல மெஷினில் போட்டு ரொம்ப மிக மிக நுண்ணிய துகள்களாக அரைக்கிறாங்க. அப்படி அரைத்து தயாரிக்கப்படுகின்ற ஒரு செயற்கை பிணைப்பு பொருள் தான் சிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது சிமெண்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு என்ன மூலப்பொருளாக இருக்குது இந்த இடத்துல? சுண்ணாம்பு பொருட்கள் மற்றும் களிமண் பொருட்கள். இப்போது அந்த சுண்ணாம்பு பொருட்கள்லாம் என்ன, அதுக்கு எடுத்துக்காட்டுகள் என்ன? சரியா? அதில் முதன்மை பொருள் என்ன, களிமண் பொருட்கள்லாம் என்ன, அதற்கு எடுத்துக்காட்டுகள் மற்றும் அதனுடைய முதன்மை பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரா மெட்டீரியல்ஸ் ஆஃப் சிமெண்ட் என்ன பார்த்தோம்? சுண்ணாம்பு பொருட்கள் மற்றும் களிமண் பொருட்கள். சுண்ணாம்பு பொருட்கள் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு கல், சாக்கு, கடல் ஓடுகள், இது எல்லாமே என்னென்னா சுண்ணாம்பு பொருட்களுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லலாம். ஏன்னா இதில் என்ன கண்டென்ட் இருக்குன்னா கால்சியம் ஆக்சைடு இருக்குல்ல, அந்த கண்டென்ட் வந்து காணப்படுது. இந்த சுண்ணாம்பு பொருட்களில் கால்சியம் வந்து முதன்மை பொருளாக இருக்கிறதுனால சரியா இதை சிமெண்ட் தயாரிக்க பயன்படுத்துகிறாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. அப்போது சுண்ணாம்பு பொருட்களுடைய முதன்மை பொருள் என்ன? கால்சியம். அதற்கான எடுத்துக்காட்டுகளை படிச்சுக்கணும். ஓகேவா? வேறு எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட் என்னென்னா களிமண் பொருட்கள். களிமண் பொருட்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்துக்காட்டுகள் என்னென்னு பார்க்க போகிறோம். ஒன்று என்னென்னா களிமண், இன்னொன்று வந்து ஷால், தென் லேட்ரைட். இது மூணுமே வந்து களிமண் பொருட்களுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லலாம். இதில் மிக முக்கியமான மூலப்பொருள் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அலுமினா அண்ட் சிலிக்கா. மூலப்பொருளில் முதன்மை பொருள்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதில் என்ன கண்டென்ட் அதிகமாக இருக்கும்? அந்த களிமண் பொருட்களில் என்ன கண்டென்ட் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அலுமினா அண்ட் சிலிக்கா கண்டென்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் இந்த களிமண் பொருட்களை என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிமெண்ட் தயாரிக்கிறதுக்காக எடுத்துக்கிறாங்க. சுண்ணாம்பு பொருட்களில் கால்சியம் வந்து அதிகமாக இருக்கும், அதனால் அதையும், களிமண் பொருட்களில் அலுமினா அண்ட் சிலிக்கா இது ரெண்டும் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதை என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிமெண்ட் தயாரிக்கவும் எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? புரிஞ்சிடுச்சா இந்த மூலப்பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு? நம்ம ஆல்ரெடி ஒரு பிரிக் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸிங் அப்போ வந்து பிரிக்கில் வந்துட்டு என்னென்ன வந்துட்டு பொருட்கள், அதாவது என்னென்னா கெமிக்கல் காம்போசிஷன் வந்து படிச்சிருக்கோம். என்னென்ன மூலப்பொருட்கள் இருக்குது, அது எந்தெந்த அளவில் கலந்துருக்கு அப்படின்ற மாதிரியான பாயிண்ட்லாம் நம்ம படிச்சிருக்கோம். என்னென்ன படிச்சிருப்போம்? லைம் படிச்சிருப்பீங்க, சிலிக்கா படிச்சிருப்பாங்க, இரும்பு ஆக்சைடு, மெக்னீஷியம், இந்த மாதிரி ஒரு சில பொருட்கள்லாம் என்ன சதவீதத்தில் வந்து கலந்துருக்கு அப்படின்றத படிச்சிருப்போம். இப்போ அதே மாதிரி தான் சிமெண்ட்லேயும், அதாவது ஓபிசி ஆர்டினரி போர்ட்லேண்ட் சிமெண்ட்டில் என்னென்ன கெமிக்கல் பொருட்கள் வந்து கலந்துருக்கு, அது என்ன ப்ரொபோர்ஷனில் கலந்துருக்கு அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். வேறு ஒன்றும் கிடையாது. இதில் என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு, சிலிக்கா, அலுமினா, கால்சியம் சல்ஃபேட், இரும்பு ஆக்சைடு, மெக்னீஷியம் ஆக்சைடு, தென் சல்ஃபர், தென் ஆல்கலிஸ், இது எல்லாமே கலந்துருக்கு. இப்போ வந்து சுண்ணாம்பு அப்படின்றது பார்த்தோன்னா லைம் எவ்வளோ % இருக்குன்னா 62% இருக்குது, சிலிக்கா 22%, அலுமினா 5%, கால்சியம் சல்ஃபேட் 4%, இரும்பு ஆக்சைடு 3%, மெக்னீஷியம் ஆக்சைடு 2%, சல்ஃபர் 1% அண்ட் ஆல்கலிஸ் வந்துட்டு 1%. ஓகேவா? டைரக்ட் கொஷினாக தான் இருக்கும். ஓபிசி சிமெண்ட்ஸில் இரும்பு ஆக்சைடு எவ்வளோ % வந்து கலந்துருக்கு? ஜஸ்ட் 3%, அலுமினா 5%. ஓகேவா? ஆல்கலிஸ் அதாவது என்ன சொல்ல பார்த்தா காரங்கள், என்னென்ன காரங்கள் கலந்துருக்கு அப்படின்னு கேட்பாங்க. Na2O அண்ட் K2O, வேறு ஒன்றுமே கிடையாது. அப்போ இந்த ஆல்கலிஸ் வந்து எவ்வளோ % மிக்ஸ் ஆகிருக்கு ஓபிசியில் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1%. கொஷின் ரொம்ப டேரெக்டாக இருக்கும், ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்காது. ரேடியோவை பொறுத்தவரையும் ரொம்ப டேரெக்டாக கேட்பாங்க. ஸோ இதுதான். இப்போ இதை பார்க்கும்போதே தெரியுது ஒரு ஓபிசி சிமெண்ட்டில் எது மிக முக்கியமான பொருளாக இதில் கலக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு. எதான் வந்துட்டு அதிகமான அளவில், அதாவது 62% ஆஃப் என்ன இருக்குது? சுண்ணாம்பு கலக்கப்பட்டிருக்கு. சுண்ணாம்பு என்பது சுண்ணாம்பு பொருட்களில் வரக்கூடிய ஒரு பொருள் இல்லையா? ஸோ அது ஃபஸ்ட்டு. செகண்ட் மூலப்பொருட்கள் படிக்கும்போது என்ன படித்தோம்? களிமண் பொருட்கள் எந்தெந்த தன்மை அதிகம் கொண்ட பொருட்கள் சேர்க்கணும்னு சொல்லியிருந்தோம். சிலிக்கா மற்றும் அலுமினாவை வந்து அதிகமாக கொண்ட ஒரு சில பொருட்களை வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோங்க இல்லையா? ஸோ அதுதான் அந்த பர்சன்டேஜ் பாருங்கள், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சுண்ணாம்பு அதாவது லைமுடைய % 62%, சிலிக்கா அண்ட் அலுமினா பாருங்கள், சிலிக்காவுக்கு 22%, தென் அலுமினா வந்துட்டு 5% இருக்குது. மற்றதெல்லாம் வந்துட்டு 4, 3 to 1% அந்த லெவலில் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இதை பார்த்துக்கணும். இப்போது சுண்ணாம்பு அப்படின்றத பற்றி படிக்கிறதுக்கு முன்னாடி ஓகேவா, சுண்ணாம்புனா என்ன, சுண்ணாம்பில் என்னென்ன வகைகள் இருக்குது, சிமெண்ட்டை நம்ம வந்துட்டு நிறைய படிப்போம், டைப்ஸ் படிப்போம், எல்லாமே படிப்போம். ஸோ அதை பற்றி படிக்கிறதுக்கு முன்னாடி சுண்ணாம்புனா என்ன, அதில் வந்துட்டு என்ன வகைகள் இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துட்டு இதை படிக்கலாம். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயில்டாகவே புரியும் ஒரு சில பாயிண்ட். ஓகே, ஃபஸ்ட்டு சுண்ணாம்பு அப்படின்றது என்னென்னா அந்த காலங்களில் நம்ம வந்துட்டு வீடு கட்டுறோம், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுறோம், பிரிக்ஸு, ஸ்டோன்ஸு இது மாதிரி நிறைய பொருட்கள்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸ்டீலு, கிளாஸ், இந்த மாதிரி வந்து வுட்டு நிறைய பொருட்கள் யூஸ் பண்ணுறோம். அது கூட என்ன யூஸ் பண்ணுறோம்? காங்க்ரீட் யூஸ் பண்ணுறோம். கூட வந்துட்டு சிமெண்ட் மார்ட்டர், அதாவது என்னென்னா
சிமெண்ட் சாந்தை வந்து நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் இல்லையா? அதே மாதிரி அந்த காலங்களில் என்ன பயன்படுத்துனாங்கன்னா சுண்ணாம்பு சாந்தை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. சுண்ணாம்பு சாந்துன்றது பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு கூட சாண்டை வந்துட்டு கலந்து கல்லை ஒட்டுறதுக்காக பயன்படுத்தப்பட்டது தான் சுண்ணாம்பு சாந்து அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை என்ன சொல்லுவாங்கன்னா காரை அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டா காங்க்ரீட்டுக்கு சுண்ணாம்பு வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. வெள்ளை அடித்தல், சுண்ணாம்புடைய கலர் என்ன கலர் இருக்கும்? ஒயிட் கலர் இல்லையா? அதை நல்ல துகள்களாக அரைச்சி அதை தண்ணியில் கலந்து என்ன யூஸ் பண்ணுவாங்க? ஒயிட் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம்னா சிமெண்ட் ப்ரொடக்ஷன்ஸில் வந்துட்டு இதை வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிணைப்பு பொருள்ன்றது ரொம்ப முக்கியம் சரியா? சிமெண்ட்டுன்றது வந்துட்டு ஒரு பைண்டிங் மெட்டீரியல், அதாவது என்னென்னா பிணைப்பு பொருள், செயற்கை பிணைப்பு பொருள் தான் சிமெண்ட். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. ஸோ அதை படிச்சுக்கோங்க. அப்போது லைம் அப்படின்றது எதுக்காக மேஜராக யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிமெண்ட் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் எது யூஸ் ஆகுது? இந்த லைம் வந்து யூஸ் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. சரி, இந்த சுண்ணாம்பு வந்து எங்கேருந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமியில் டைரெக்டாக நமக்கு அப்படியே கிடைக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏதோ ஒரு வடிவத்தில் இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணோம்னா எடுத்து ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் பண்ணுறது மூலமா நமக்கு சுண்ணாம்பானது கிடைக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுண்ணாம்புக்கல் உருண்டைகள் சரியா? நெக்ஸ்ட்டு கங்கர், தென் கடல் உயிரினங்களுடைய ஓடுகள். என்ன நம்ம புரியலையே அப்படின்னு கேட்கலாம். ஃபஸ்ட்டு சுண்ணாம்புக்கல் அப்படின்றதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கல்லை வந்து மலைகள்லேருந்து எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா ஹீட் பண்ணுவாங்க, சுடுவாங்க. அப்படி சுடுவதன் மூலமா நமக்கு சுண்ணாம்பானது கிடைக்குது. ஃபஸ்ட்டு சுண்ணாம்பு கல் உருண்டைகள். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், மிகப்பெரிய மலைகள்லேருந்து என்ன பண்ணப்படுது? இயற்கை சீற்றங்கள்னால அங்கே இருக்க பெரிய பெரிய பாறைகள் என்ன பண்ணுதுன்னா அடிச்சிட்டு வரப்படுது சரியா? மழையினாலேயோ காற்றினாலேயோ அதனால் அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து இடப்பெயர்வாகுது. அப்படி ஆகும்போது அங்கே நடக்கிற ஏதோ ஒரு சில செயல்பாடுகள், அதாவது என்னென்னா மோதுதல் அப்படின்ற ஒரு செயல்முறையினால மிக பெரிய பெரிய பாறைகள் கூட என்ன ஆகுது? சின்ன சின்ன பொருட்களாக உடையும் சரியா? அப்படி தானே மண் வந்து கிரியேட் ஆகுது. மிகப்பெரிய பாறையிலேருந்து ஒரு சிறிய மணல்கள்லாம் எப்படி கிரியேட் ஆகுதுன்னா அந்த ப்ரொசீஜர்ஸ்னால தான் கிரியேட் ஆகுது. இங்கேயும் அதே மாதிரி தான் ஆற்றோடு அடிச்சுக்கிட்டு வர அந்த கல் உருண்டைகள் இருக்குல்ல, இதெல்லாம் எங்கே படியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஆற்றினுடைய முகதுவாரத்தில் வந்து படிஞ்சிட்ருக்கும் சரியா? இல்லைன்னா ஆற்று படுகைகளில் வந்து படிஞ்சு போய் கிடக்கும். அதிலிருந்து எடுத்து நம்ம ஹீட் பண்ணுறது மூலமா நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா என்னது? சுண்ணாம்பானது கிடைக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. சுண்ணாம்பு கல் உருண்டைகள் இருக்குல்லையா, அது வந்து ஆற்று படுகைகள்லேருந்து எடுத்து அதை ஹீட் பண்ணுறது மூலமா நமக்கு என்ன கிடைக்குது? இந்த சுண்ணாம்பானது கிடைக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிலத்தடியிலேருந்து நமக்கு கிடைக்குது. அதாவது சுண்ணாம்பு கற்களை பூமியின் அடியிலேருந்து என்னது? முடிச்சு வடிவில் எடுக்கிறதா சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கங்கர். இருக்கிறதுலேயே வந்துட்டு ஒரு அசுத்தமான சுண்ணாம்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். மற்ற எல்லாமே வந்துட்டு தூய சுண்ணாம்புகளாக தான் இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அசுத்தமான சுண்ணாம்புக்கல்லாக இருக்கும் சரியா? நெக்ஸ்ட்டு கடல் உயிரினங்களுடைய ஓடுகள். எல்லாருக்குமே தெரியும் சங்கு ஓகேவா? அந்த சிப்பிலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எப்படி எந்த கலரில் இருக்கும்? ஒயிட் கலரில் இருக்கும். அதில் இந்த கடல் உயிரினங்களுடைய ஓடுகளில் என்ன இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கால்சியம் கண்டென்ட் வந்து நேச்சுரலாகவே இருக்கும். அப்போ அந்த கடல் உயிரினங்களை வந்து எல்லாத்தையுமே நம்ம வந்து பிடிச்சிட்டு போகிறது கிடையாது. பல உயிரினங்கள் கடல்லே வாழ்ந்து அங்கேயே மடிஞ்சு போயிடுது. இந்த மாதிரி மடிகிற ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான உயிரினங்கள் வந்துட்டு பல ஆயிரம் ஆண்டுகளாக படிஞ்சு ஒன்னோட மேலே ஒட்டி என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாறைகள் மாதிரி உருவாகுது. அப்படி உருவாகிறதுல ஒரு பாறை தான் எடுத்துக்காட்டு பவளப்பாறைகள் சொல்லுவாங்க சரியா? அந்த உயிரினங்கள் வந்துட்டு இறந்து ஒன்றோட ஒன்று வந்துட்டு பல மில்லியன் ஆண்டுகளாக படிஞ்சு கிடைக்கிறது தான் எனது பவளப்பாறைகள். ஸோ அதே தான் இங்கேயும் சரியா? கடல் உயிரினங்களுடைய ஓடுகள் அவை இறந்ததுக்கப்புறம் அது ஒன்று மேலே ஒன்றா சொல்லிட்டு பார்த்தோன்னா எல்லா உயிரினங்களுடைய ஓடுகளும் வந்துட்டு பல ஆயிரம் ஆண்டுகளாக மிகப்பெரிய அழுத்தத்தில் செட் ஆகி நமக்கு கிடைக்கிறதா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஓடுகள், கடல் உயிரினங்களுடைய ஓடுகள் சொல்லுவாங்க. அந்த ஓட்டில் என்ன கண்டென்ட் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இந்த கால்சியம் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும் சரியா? அதிலேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சுண்ணாம்பு வந்து தயாரிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. தூய்மையான சுண்ணாம்பு அப்படின்றது ஒயிட் சாக்கு, கங்கர்ன்றது பார்த்திங்கன்னா அசுத்தமான சுண்ணாம்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு சுண்ணாம்பினுடைய வகைப்பாடுகள் சொல்லி கொடுத்துருக்காங்க. சுண்ணாம்பு வந்து 3 வகையில் வகைப்படுத்தலாம் சரியா? ஃபஸ்ட்டு ரிச் லைம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கு வந்துட்டு வெவ்வேறு பேர்கள் இருக்குது, அதை படிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ரிச் லைம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, உயர்தரமான ஒரு சுண்ணாம்பு. அடுத்தது நீரியல் சுண்ணாம்புன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தேர்டுன்றது போர் லைம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவாங்க? ஃபேட் லைம், ரிச் லைம் ஆர் ஒயிட் லைம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. 3 பேர்களால் அழைக்கிறாங்க. அதாவது கொழுப்பு சுண்ணாம்பு வந்துட்டு என்னென்னா ஃபேட் லைம் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா ரிச் லைம் ஆர் ஒயிட் லைம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்ன ரீசனால இதை ரிச் லைம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா 95% என்ன சதவீதம்?
95% கால்சியம் கார்பனேட் வந்து இதில் இருக்குது. சரியா? COO கண்டென்ட் எவ்வளோ % இருக்குன்னா 95% இருக்குது. மற்ற எதுலேயுமே இந்த பர்சன்டேஜ் இருக்காது. ஸோ அதனால் என்னென்னு சொல்லி பார்த்தோன்னா ரிச் லைம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ இது என்ன கலரில் இருக்கும்? பியூர் ஒயிட் கலரில் இருக்கும். சரியா? இப்போது அந்த சுண்ணாம்பு பவுடர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதில் நீங்கள் தண்ணியை வந்து சேர்க்கும்போது அது என்ன ஆகுன்னா மிகப்பெரிய அளவில் வெப்பத்தை வந்து வெளிப்படுத்தும். என்ன பண்ணும்? வெப்பத்தை வந்து வெளிப்படுத்தும். சுண்ணாம்பில் வந்து நீங்கள் சுண்ணாம்பு கரைக்கிறீங்க இல்லையா ஒயிட் வாஷ் பண்ணுறதுக்கு, அப்போ நீங்கள் பார்க்கும்போது அந்த சுண்ணாம்பில் வந்து தண்ணி எடுத்து ஊற்றி கலக்கும்போது கையால் கலந்தீங்கன்னா தெரியும், ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அதை தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டா நீரேற்றத்துக்கு பின் நம்ம நீரை ஊற்றி கலக்கிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமேட்டா அதனுடைய கன அளவு எவ்வளோ இருக்கோ அதுலேருந்து 2லேருந்து 3 மடங்கு என்ன ஆகும்? விரிவடைகிற தன்மையை வந்து கொண்டு காணப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஒரே ஒரு ப்ராசஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீரில் ஈஸியாக கரையக்கூடியது. சரியா? சுண்ணாம்பு என்ன பண்ணியிருக்கோம்? தண்ணி ஊற்றி கரைச்சா ஈஸியாக கரைஞ்சிரும். அதில் என்ன பண்ணுன்னா காற்றில் இருக்க கார்பன் டை ஆக்சைடு இருக்கு இல்லையா, அது கூட வினை புரிஞ்சு மெதுவாக இருக்கும். என்னாகும்? ஸ்லோவாக என்ன ஆகும்? செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. நல்லா கவனிங்க, ஸ்லோவாக செட் ஆகும். லைம் கண்டென்ட் இருந்ததுன்னா ரொம்ப ஸ்லோவாக செட் ஆகிட்டே வரும். இது முக்கியமான பாயிண்ட்டு. பின்னாடி படிக்கும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒயிட் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. நம்ம ரெடி படிச்சது தான். பிளாஸ்டரிங் ஒர்க், லைம் மார்ட்டரை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க? பிளாஸ்டரிங் ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா, அதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் என்னதுன்னா நீரியல் சுண்ணாம்பு. இதில் என்னென்னா மேலே பார்த்த மாதிரியே தான் 95% வந்து கால்சியம் கார்பனேட்டுடைய கண்டென்ட் இருக்குன்னு பார்த்தோம். இங்கே என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 5 to 30% என்னென்னா சிலிக்கா மற்றும் அலுமினா. சரியா? அந்த கண்டென்ட் வந்து இதில் இருக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, சுண்ணாம்பு இருக்குது. 5% to 30% வரை சிலிக்கா அலுமினா கண்டென்ட் வந்து என்ன இருக்கும்? இதில் இருக்கும். அப்போ எவ்வளோ இருக்கும்? 70% வரையும் தான் என்ன கண்டென்ட் இருக்குது நமக்கு? சுண்ணாம்பு கண்டென்ட், CO கண்டென்ட்டு ஒரு 70% இருக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. இதை எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நீரியல் சுண்ணாம்பு. பேர்லேயே இருக்குது, ஹைட்ராலிக் லைம்ஸ். அப்போது ஒரு பெரிய ஆறு இருக்குது, ஆறுக்கு நடுவில் என்ன பண்ணுறாங்க? ஒரு பாலம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. சரியா? நார்மலான ஒரு பொருளை எடுத்துகிட்டு போயிட்டு சிமெண்ட் மோட்டரை எடுத்துகிட்டு போய் அங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது என்ன ஆகுது? தண்ணியில் கரையும், சரியாக செட் ஆகாது, இந்த மாதிரியான ஒரு சில பிரச்சனைகள் வருது. அப்போ நீருக்கு அடியில் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரியான மாட்டர், அதாவது ஹைட்ராலிக் லைம் போட்டு ரெடி பண்ணுற மாட்டர் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணும்போது சீக்கிரமாக செட் ஆகும். என்னாகும்? சீக்கிரமாக செட் ஆகும். நீருக்கு அடியிலும் இறுகும் மற்றும் கடினமாகும் தன்மையை வந்து என்னது கொண்டு காணப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பியூர் ஒயிட் கலரில் இருக்காது. நான் ஆல்ரெடி சொன்னதான், மேலே இருக்க அந்த ஃபேட் லைம் இருக்கு இல்லையா, அது மட்டும் தான் 95% CO கண்டென்ட் இருக்கிறதுனால நல்ல பியூர் ஒயிட் கலரில் இருக்கும். இது வந்து பியூர் ஒயிட் கலரில் இருக்காது. சரியா? பூச்சி வேலைகளுக்கும் இது உகந்ததாக இருக்காது. ஓகே, இதை வந்து 3 வகையாக வந்து வகைப்படுத்தலாம். அதாவது 5 to 30% சிலிக்கான் அலுமினா கண்டென்ட் இருக்கிறதுனால இதை ஃபர்தராக 3 வகையில் வந்து வகைப்படுத்தலாம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைந்த நீரியல் சுண்ணாம்பு, மிதமான நீரியல் சுண்ணாம்பு மற்றும் வந்து அதிக நீரியல் சுண்ணாம்பு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா அந்த 5 to 30 3 டிவைட் பண்ணுவாங்க. 5 to 10, நெக்ஸ்ட்டு 11 to 20, 20 to 30 அப்படின்ற மாதிரி வந்து டிவைட் பண்ணுவாங்க. வேறு ஒன்றுமே கிடையாது. அதுக்கேற்ற மாதிரி இப்போ 5 to 10% என்ன இருக்குது? களிமண்ணா சிலிக்கா அண்ட் அலுமினா கண்டென்ட் வந்து இருக்குது. அப்போ என்ன ஆகும்? நீரை நம்ம சேர்த்து கொஞ்ச நிமிடங்களே என்ன ஆகும்? நீரேற்றம் அடையும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது செட் ஆகிற டைம் இருக்கு இல்லையா, கொழுப்பு சுண்ணாம்பை விட ரொம்ப அதிகமான வலிமையான காரியை தருகிறது. மேலே பார்த்தோம் இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா கொழுப்பு சுண்ணாம்பு, அதாவது சொல்லி பார்த்தோன்னா ஃபேட் லைம்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதாவது இதனுடைய மார்ட்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நீரில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 3 வாரங்களுக்குள் இறுகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம தண்ணிக்குள்ளே வந்துட்டு ஒரு பொருளை யூஸ் பண்ணும்போது சிமெண்ட்டாக இருக்கலாம், சிமெண்ட் மாட்டராக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். சரியா? லைம் வாட்டர்ஸ் எதுவும் நம்ம யூஸ் பண்ணாலும் அது எவ்வளோ நாளில் செட் ஆகுது அப்படின்றது ரொம்ப முக்கியம். சரியா? இப்போது நீங்கள் வந்துட்டு குறைந்த நீரியல் சுண்ணாம்பை பயன்படுத்தும் போது அது எவ்வளோ நாள் ஆகும் இறுகிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வாரங்கள் ஆகும். அதில் இருக்க சிலிக்கா அண்ட் அலுமினா கண்டென்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 to 10%. சரியா? ஸோ இது முக்கியம். அதுமாரி மிதமான நீரியல் சுண்ணாம்புனா 11லேருந்து 20% எடுத்துக்கும். எத்தனை நாட்களுக்கு பிறகு நீரேற்றம் அடையும், எத்தனை மணி நேரத்துக்கு அப்புறம் நீரேற்றம் அடையும் பார்த்தீங்கன்னா 1 அல்லது 2 மணி நேரத்துக்கு பிறகு என்ன ஆகும்? நீரேற்றம் அடையும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது வந்து ஒரு சில நிமிடங்களிலேயே நீரேற்றம் அடையக்கூடியது. இது வந்து 1 hour or 2 hours எடுத்துக்கும் நீரேற்றம் அடைகிறதுக்கு. நீரில் யூஸ் பண்ண 1 வாரத்துக்குள்ளே நல்லா என்ன ஆகும்? செட் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நல்ல தரமான கட்டுமான வேலைகளுக்கு இது பயன்படுத்தப்படுகிறது கொடுத்துருக்காங்க. அதிக நீரியல் சுண்ணாம்புனா களிமண்ணுடைய அளவு 21 to 30% இருக்கும். மிக மெதுவாக நீரேற்றம் அடையும். அப்போ நீரேற்றம் அடைகிற நேரம் வந்துட்டு என்ன ஆகுது? அதிகமாக
செட் ஆகிற டைம் என்ன ஆகுதுன்னா ரெடியூஸ் ஆகிடுது, வேறு ஒன்றும் கிடையாது. இது என்னென்னா களிமண்ணுடைய அளவு 21 to 30% இருக்குது, ஒரே நாள்லேயே செட் ஆகிடுமா. சரியா, அப்போ எங்கே யூஸ் பண்ணுறாங்க, ஒரு நாளுக்குள்ளே சீக்கிரம் செட் ஆகிடுது அப்படின்னா அங்கே எங்கே யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரமான இடங்கள். சரியா, ஈரமான இடங்கள் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நீர்நிலைகளை ஏதோ பிரிட்ஜ் ஒர்க் பண்ண போகிறீங்க, இல்லைனா ஒரு ஹார்பர் ஒர்க் ஏதோ பண்ண போகிறோம், அந்த இடத்துல வந்துட்டு மாட்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக என்ன மாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த மாட்டர் ஹைட்ராலிக் லைனில் வந்துட்டு அதிக நீரியல் சுண்ணாம்பு தன்மை கொண்டதை யூஸ் பண்ணிக்கலாம், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ ஒரே நாளில் வந்துட்டு என்ன ஆகிடும், இறுகிவிடும். ஈரமான இடங்கள் மற்றும் அஸ்திவார கட்டுமானங்களுக்கு என்னது உகந்ததுன்னு கொடுத்துருக்காங்க. இது ஃபவுண்டேஷன் பண்ணுறாங்க இல்லையா பில்டிங்க்கு, அதுக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தேர்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா போர் லைம் கொடுத்துருக்காங்க. போர் லைம்ஸ் வந்துட்டு இன்னொரு பேரில் என்ன அப்படின்றத படித்து வச்சுக்கோங்க. இட்ஸ் எ லீன் லைம் அண்ட் இம்பியூர் லைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி 5 to 30% என்ன கண்டென்ட் இருக்குது, சிலிக்கா அண்ட் அலுமினா கண்டென்ட், அதாவது களிமண்ணுடைய கண்டென்ட் இருக்குது. இங்கே 30%க்கு மேலே அந்த களிமண் கண்டென்ட் வந்து 30%க்கு மேலே அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா அதை வந்து போர் லைம் கேட்டகரியில் நம்ம வந்து கொண்டு வந்துடலாம். சரியா, அப்போ என்ன ஆகும், நமக்கு வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ வந்துட்டு கால்சியம் கண்டென்ட் இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இங்கே வந்துட்டு சிலிக்கா கண்டென்ட் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால என்ன ஆகுதுன்னா மிகவும் பலவீனமான ஒரு காரையை தான் நமக்கு தெரியும். அந்த மாட்டர் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுற மாட்டருடைய ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால் எங்கே யூஸ் பண்ணலாம், சும்மா நார்மலாக வந்து டெம்ப்ரரியாக பில்டிங் ஏதோ கட்டுறோம், ஏதோ ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு ஆஃபீஸ் மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம், அங்கேயோ இல்லைனா ஒரு டெம்ப்ரரியான ஸ்ட்ரக்சர்ஸில் வந்துட்டு இதை வந்து பயன்படுத்தலாம். தரம் குறைந்த தற்காலிக வேலைகளுக்கு மட்டுமே இதை என்ன பண்ணலாம், பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுதான் வந்து சுண்ணாம்பு. ஃபஸ்ட்டு சுண்ணாம்புன்னு என்னென்னு பார்த்துட்டோம், சுண்ணாம்புக்கான மூலப்பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டோம், சுண்ணாம்பினுடைய வகைகள் பார்த்துட்டோம். ஓகேவா, இப்போ சுண்ணாம்புனா என்னன்னு புரிஞ்சுட்ருக்கோம். இந்த சுண்ணாம்பு தான் சிமெண்ட்டினுடைய மிக முக்கியமான ஒரு வேதிப்பொருளாக இருக்குது. 62% ஆஃப் என்ன இருக்குது, சுண்ணாம்பு வந்துட்டு இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போது சிமெண்ட்டுக்கு வந்துட்டோம். சரியா, சிமெண்ட்னா என்னன்னு பார்த்தாச்சு. சிமெண்ட்டு கூட என்ன பண்ணுறாங்க, என்னென்ன முக்கியமான வேதிப்பொருட்கள்லாம் அதில் கலந்துருக்குன்னு பார்த்துட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா சிமெண்ட் எடுத்துகிட்டு அது கூட என்ன பண்ண போகிறோம், தண்ணியை வந்து ஆட் பண்ண போகிறோம். நீர் சேர்க்கப்படும் போது சிமெண்ட்டில் உள்ள வேதிப்பொருட்கள், சரியா, அதாவது என்னது சல்ஃபர், இரும்பு ஆக்சைடு இருக்குது, அலுமினா, சிலிக்கா, லைம், இது மாதிரி நிறைய பொருட்கள் இருக்குது. இந்த வேதிப்பொருட்கள் கூட அந்த நீரானது என்ன பண்ணுதுன்னா எப்படி ரியாக்ட் பண்ணுது, ரியாக்ட் பண்ணும்போது என்னென்ன கூட்டு பொருட்கள் உருவாகுது, அதனால் என்ன பலன் அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட்டை தான் வந்து படிக்க போகிறோம். சரியா, ஆக்சுவலி வந்துட்டு சிமெண்ட் கூட நீரானது சேர்க்கப்படும் போது 4 வகையான கூட்டு பொருட்கள் வந்து உருவாக்குது. சரியா, என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரை கால்சியம் சிலிக்கேட், சரியா, C3S, சரியா, இன்னொன்று என்னென்னா டை கால்சியம் சிலிக்கேட், டைனா 2, ட்ரைனா 3, எல்லாருக்குமே தெரியும். சரியா, ஸோ டை கால்சியம் சிலிக்கேட் C2S. நெக்ஸ்ட் என்னென்னா ட்ரை கால்சியம் அலுமினேட், அதாவது C3A அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அது வந்து ட்ரை கால்சியம் அலுமினேட். நெக்ஸ்ட்டு டெட்ரா கால்சியம் அலுமினியம் ஃபெரைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, இதுன்னா C4AF அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. டெட்ரானா 4, கால்சியம்னா சின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரியா, ஏன்னா அலுமினியம், ஃபெரேட்னா F, வேறு ஒன்றும் கிடையாது. அதை ப்ரீஃபாக எப்படி எழுதலாம்னா 4CaO+.Al2O3.Fu2O3 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது. சரியா, இதனுடைய அளவு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8% இருக்கும். ஃபஸ்ட்டு ட்ரை கால்சியம் சிலிக்கேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ட்ரை கால்சியம் சிலிக்கேட் அப்படின்றதுனா CaO கண்டென்ட் வந்துட்டு 3 டைம்ஸும் SiO2 வந்துட்டு 1 இருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 40% இருக்கும். சரியா, இதுதான் முதல் கூட்டு பொருளாக இருக்கும். சிமெண்ட்டினுடைய ஆரம்ப வலிமைக்கு இதுதான் வந்துட்டு காரணமாக இருக்குது. அதில் உருவாகிற ட்ரை கால்சியம் சிலிக்கேட்டு தான் அதனுடைய ஆரம்ப கால வலிமைனா நீங்கள் ஒரு நார்மலாக வந்துட்டு ஒரு பிரிக்கு ரெடி பண்ணுறீங்க, இல்லைனா சிமெண்ட் யூஸ் பண்ணி ஒரு பிரிக்கு ரெடி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை என்ன பண்ணுங்க, மேனுஃபேக்சரிங் பண்ணிவிட்டு க்யூரிங் ப்ராசஸ் பண்ணுவீங்க. 28 days க்யூரிங் ப்ராசஸ் பண்ணிட்டு வரீங்க. ஒவ்வொரு நாள் ஒரு 7 நாளில் எவ்வளோ % ஸ்ட்ரென்த் அட்டைன் ஆகிருக்கு, 15 நாளில் அதனுடைய ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குது, 28 days க்யூரிங் ப்ராசஸ் பண்ணும்போது அதனுடைய ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குது அப்படின்றத படிப்போம் இல்லையா. ஸோ அதுதான் முதல் 7 நாள் இருக்கு இல்லையா, அப்போ அந்த 7 நாளுடைய வலிமைக்கு காரணமாக இருப்பது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரை கால்சியம் சிலிக்கேட் தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிறந்த பிணைப்பு தன்மை கொண்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்னென்னா டை கால்சியம் சிலிக்கேட், இது எப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டினுடைய நீண்ட கால வலிமைக்கு, சரியா, கிட்டத்தட்ட 1 வருஷம் வரை அதனுடைய அல்டிமேட் ஸ்ட்ரென்த்துக்கு காரணமாக இருக்கிறது எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டை கால்சியம் சிலிக்கேட் தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மெதுவாக இருக்கும், ஆயில் என்ன பண்ணும், அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்னென்னா ட்ரை கால்சியம் அலுமினேட், சிமெண்ட்டினுடைய உடனடியாக இருக்கும் தன்மைக்கு காரணமாக
ஆனது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரை கால்சியம் அலுமினேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன ரீசன்னா நீர் கூட என்னது மிக வேகமாக இது வந்து வினைபுரியுது. சரியா? ஸோ அதனடியாக உடனடியாக என்ன இது செட் ஆகிடுது, வேறு ஒன்றும் கிடையாது. நெக்ஸ்ட் என்னென்னா டெட்ரா கால்சியம் அலுமினியம் ஃபெரேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மிக குறைந்த பிணைப்புத்தன்மை கொண்டது. இது என்னத்தை கொடுக்குதுன்னா நிறத்தை கொடுக்குது. என்னது கொடுக்குது? நிறத்தை கொடுக்குது. நெக்ஸ்ட் வந்து ஹைட்ரேஷன் வெப்பத்தை என்ன ஆகுது, குறைக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கலரை கொடுக்குறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெட்ரா கால்சியம் அலுமினியம் ஃபெரேட் வந்து கலரை கொடுக்குது. உடனடியாக வந்து செட் ஆகிறதுக்கு காரணம் என்ன? ட்ரை கால்சியம் அலுமினேட். சரியா? நீண்ட கால வலிமைக்கு காரணம் டை கால்சியம் சிலிகேட். முதல் 7 நாள் ஆரம்ப கால வலிமைக்கு காரணம் இருக்குதுன்னா ட்ரை கால்சியம் சிலிகேட். சரியா? இவ்வளோதான், வேறு எந்த பாயிண்ட்டும் இல்லை. ஃபார்முலாஸ் படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்னென்னா டைப் ஆஃப் த சிமெண்ட் வந்து பார்க்க போகிறோம். இப்போது பிரிக்ஸை பார்க்கும்போது ஃபஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ், ஃபோர்த் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். லைம்ஸை பார்க்கும்போது வந்துட்டு ஃபேட் லைம்ஸு, போர் லைம்ஸ், ரிச் லைம்ஸ் அந்த மாதிரி வந்து பார்த்துட்டோம். ஹைட்ராலிக் லைம் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வந்து பார்த்தோம். இதே மாதிரி சிமெண்ட்டுக்கும் வந்துட்டு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஒவ்வொரு வெரைட்டிஸும் என்னென்ன ஒர்க் பண்ணுது, எந்த இடங்களில் என்ன சிமெண்ட்டை யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரியெல்லாம் இருக்கும், இருந்தாலும் வந்துட்டு குயிக்காக வாங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓபிசினா என்னென்னா ஆர்டினரி போர்ட்லேண்ட் சிமெண்ட். சாதாரண போர்ட்லேண்ட் சிமெண்ட்டை ஓபிசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. 3 கிரேட் இருக்குது. ஒன்று 33, செகண்ட் 43 அண்ட் தேர்ட் இஸ் 53 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இனிஷியல் செட்டிங் டைம் வந்துட்டு 30 மினிட்ஸில் ஸ்டார்ட் ஆகி ஃபைனல் செட்டிங் டைம் 10 hours, அதாவது 600 minutes அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. சேமிப்பு காலங்கள் சொல்லிட்டு பார்த்தோன்னா ஈரமில்லாத சூழ்நிலையில் வந்துட்டு 3 மாதங்களுக்கு மிகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இல்லை. மேலே வந்துட்டு கிரேட் என்னென்ன இருக்குது, இனிஷியல் அண்ட் ஃபைனல் செட்டிங் டைம் தான் ரொம்ப முக்கியமே. நெக்ஸ்ட்டு ரேபிட் ஹார்டனிங் சிமெண்ட் கொடுத்துருக்காங்க. ரேபிட் ஹார்டனிங் சிமெண்ட்னா விரைந்து கடினமாகும் சிமெண்ட்டுகள். அது பேர்லேயே இருக்குது, குவிக்காக செட் ஆகும். சரியா? அதுதான். இப்போது C3S அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வந்து ட்ரை கால்சியம் சிலிகேட் அது இருக்கும். அதிக அளவிலான ட்ரை கால்சியம் சிலிகேட்டும் குறைந்த அளவிலான டை கால்சியம் சிலிகேட் இந்த கண்டென்ட் வந்து காணப்படுது. இதோ பார்த்தா இல்லையா, இது ரெண்டும். சரியா? ஃபஸ்ட் இருக்குது ட்ரை கால்சியம் சிலிகேட் என்பது சொல்லி பார்த்தா ஆரம்பகால வலிமைக்கும், டை கால்சியம் சிலிகேட் என்பது நீண்ட கால வலிமைக்கும் வந்துட்டு காரணமாக இருக்குது. அதுதான். இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, 3 நாள் வந்துட்டு அங்கே படித்து நம்ம முதல் 7 நாள் ஆரம்ப கால வலிமைக்கு காரணமாக இருக்குது எதுன்னு சொல்லிட்டு பார்த்தா ட்ரை கால்சியம் சிலிகேட்டுன்னு படிச்சிருப்போம். அது என்னது அதிகமாக இருக்குது. அப்போது நார்மலாக வர வேண்டிய ஸ்ட்ரென்த்து, ஒரு 7 நாளில் வர வேண்டிய ஸ்ட்ரென்த்தை இது என்ன பண்ணுதுன்னா 3 நாளில் கிடச்சிடுது. இது அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஓபிஎஸ்னுடைய 3 நாள் வலிமையை என்ன பண்ணுது, இது ஒரே நாளில் பெற்றுடுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? சாலை பழுதுகள், குளிர்கால கான்கிரீட்டுக்கு வந்துட்டு இது வந்து உகந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரோடு ஒர்க்கில் வந்துட்டு பேட்சிங் ஒர்க்லாம் பண்ணுறாங்கல்ல, ரோடு வந்து ரிப்பேர் ஆகிருக்குது, அதை வந்துட்டு சரி பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரியான இடங்களுக்கு வந்துட்டு இதை போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்துட்டு சீக்கிரம் சிமெண்ட் யூஸ் பண்ணி செட் ஆனால் தான் என்னாகும், நெக்ஸ்ட்டு வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் திறந்து விடுறதுக்கு, அந்த பாதைகளை திறந்து விடுறதுக்குலாம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதுதான் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. அந்த மாதிரியான இடங்களில் வந்துட்டு ஸ்ட்ரென்த்தும் சீக்கிரம் கிடச்சிரும். 3 நாளில் கிடைக்க வேண்டிய ஸ்ட்ரென்த்து ஒரே நாளில் கிடச்சிது. சரியா? நீங்கள் ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட், ரிஜிட் பேமெண்ட் வந்து படிப்பீங்க. சரியா? அதில் வந்துட்டு என்னென்னா தார் சாலைகளை வந்து ஒரே நாளில் திறந்து விடுவாங்க. ஆனால் வந்துட்டு சிமெண்ட் சாலைகள் வந்துட்டு என்ன பண்ணுவோம், ஒரு 28 days வரைக்கும் க்யூரிங் ப்ராசஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக திறந்து விடுவாங்க. சரியா? ஸோ அந்த மாதிரி. ஆனால் வந்துட்டு அத்தனை நாளைக்கு வந்துட்டு நம்ம டிராஃபிக் வந்து பிளாக் பண்ணி வைக்க முடியாது, அந்த சாலையை மூடி வைக்க முடியாது. சரியா? ஸோ அதெல்லாம் இருக்குது முக்கியமானது. ஸோ அதனால் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ரேபிட் ஹார்டனிங் சிமெண்ட், சீக்கிரமாக கடினமாகக்கூடிய சிமெண்ட்டை யூஸ் பண்ணி பண்ணும்போது ஒர்க்கு சீக்கிரம் முடிஞ்சிடும். டிரான்ஸ்போர்ட் என்ன பண்ணிடலாம், திறந்து விட்டுடலாம். சரியா? வண்டிகள் வாகன போக்குவரத்தை நம்ம விட்டுடலாம் அந்த ரோட்டில், அந்த மாதிரி பார்ப்பாங்க. அதுக்கு வந்து இது வந்து சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மிக மிக விரைந்து கடினமாகும் சிமெண்ட்கள், அப்போ எக்ஸ்ட்ரா ரேபிட் ஹார்டனிங் சிமெண்ட். சரியா? இதில் என்ன கண்டென்ட் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டு கூட 2% வந்து கால்சியம் குளோரைடு வந்து சேர்த்து இது என்ன பண்ணுறாங்க, தயாரிக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? அதனால வந்துட்டு சீக்கிரமாக இது என்ன, இது ஹார்ட் ஆகிடுதுன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு உயர் அலுமினா சிமெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அலுமினா. சரியா? பாக்சைட் ப்ளஸ் சுண்ணாம்புக்கல் கொண்டு தயாரிக்கப்படுகிற சிமெண்ட் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எந்த இடத்துல வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதிக ஆரம்ப கால வலிமை கொண்டு இருக்குது. அதனால் வந்து உலைகள், ஃபர்னஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து கட்டுறதுக்காக இதை என்ன பண்ணுறாங்க, பயன்படுத்துறதை வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பர்பஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இனிஷியல் செட்டிங் டைம் வந்து 3.5 ஹவர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபைனல் செட்டிங் டைம் வந்துட்டு 5 ஹவர்ஸில் வந்து முடியுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? எந்த இடத்துல உலைகள் இருக்கு இல்லையா அங்கே வந்து பயன்படுத்தப்படுவது உயர் அலுமினா சிமெண்ட் அப்படின்ற மாதிரி படிச்சுக்கணும். ஓகே. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா மிக மிக விரைந்து கடினமாகும் சிமெண்ட்டுகளில் வந்துட்டு கால்சியம் குளோரைடு வந்து எத்தனை % ஆட் பண்ணுறாங்கன்னா 2%. என்ன மெட்டீரியல் ஆட் பண்ணுறாங்க, கால்சியம் குளோரைடு வந்துட்டு ஆட் பண்ணுறாங்க. ஏன்னா அது வந்துட்டு அதுதான் ஆக்சிலரேட்டராக வந்துட்டு அந்த இடத்துல ஆக்ட் ஆகுது. அதனால தான் சீக்கிரமாக சிமெண்ட் என்ன ஆகுது, தண்ணி சேர்த்த உடனே செட் ஆகுது அப்படின்றது. அவ்வளோதான் கொஷின்ஸே நமக்கு. சரியா? நெக்ஸ்ட் என்னென்னா போர்ட்லேண்ட் சாக் சிமெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா ஸ்லாப்
ஸ்லாக் அதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓபிசி கூட என்ன பண்ணியிருக்காங்கன்னா இரும்பு தாது கழிவுகள் இருக்கு இல்லையா, அதை வந்து கூட சேர்த்து என்ன பண்ணுவாங்கன்னா இதை வந்து தயாரிப்பாங்க. எங்கே யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கடல் கட்டுமானங்கள் மற்றும் கழிவுநீர் குழாய்கள் இருக்கு இல்லையா, அந்த குழாய்களை வந்துட்டு ரெடி தயாரிக்கும் போது இந்த சிமெண்ட்டை யூஸ் பண்ணி தயாரிப்பாங்க. சரியா? ஸோ அதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா சூப்பர் சல்ஃபேட்டிங் சிமெண்ட் கொடுத்துருக்காங்க. 80 to 85% ஆஃப் ஸ்லாகு, 10 to 15% ஆஃப் ஜிப்சம் அண்ட் 5% ஆஃப் என்ன இருக்குது ஓபிசி, இது கலந்தது தான் என்னது சூப்பர் சல்ஃபேட் சிமெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சல்ஃபேட் மற்றும் கடல் நீர் எதிர்ப்பு தன்மை கொண்டது. இந்த சல்ஃபேட்டுன்னு வர்றது எல்லாமே மோஸ்ட்லாக எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா கடலில் இருக்க இல்லையா, அங்கே தான் யூஸ் பண்ணுவாங்க. சரியா? நெக்ஸ்ட் குறைந்த வெப்ப சிமெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது லோ ஹீட்டிங் சிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. லோ ஹீட்டிங் சிமெண்ட் எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அணைக்கட்டுகள் போன்ற பெரிய கான்க்ரீட் கட்டுமானங்களில் வெப்ப விரிசல்களை தடுக்க பயன்படுத்தப்படுவது எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லோ ஹீட்டிங் சிமெண்ட்டை வந்து பயன்படுத்துகிறாங்க. சரியா? இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குறைந்த அளவிலான ட்ரை கால்சியம் சிலிகேட், சரியா, ட்ரை கால்சியம் அலுமினேட் கண்டென்ட் இருக்குது. அதிக அளவிலான டை கால்சியம் சிலிகேட் கண்டு காணப்படுது. சரியா? எது கம்மியாக இருக்குது எது அதிகமாக இருக்குது அப்படின்றத படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் என்னென்னா பிபிசி, போர்ட்லேண்ட் போஸ்லானா சிமெண்ட். ஓபிசின்றது ஆர்டினரி போர்ட்லேண்ட் சிமெண்ட், பிசிசின்றது போர்ட்லேண்ட் போஸ்லானா சிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் ஓபிசி கூட 10 to 30% ஆஃப் ஃப்ளை ஆஷ் சேர்த்தா கிடைக்கிறதா என்னென்னா பிபிசி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து நீடித்த உழைப்பும் குறைந்த வெப்ப உமிழ்வும் கொண்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஹீட் எமிஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், ரொம்ப நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கோடு ரொம்ப நாளைக்கு வரக்கூடியதுன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன குவிக் செட்டிங் சிமெண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. பேர்லேயே இருக்குது குவிக் செட்டிங் சிமெண்ட். சரியா? குறைந்த ஜிப்சம் மற்றும் அலுமினியம் சல்ஃபேட் வந்து சேர்க்கப்படுகிறது. அதனால் என்னென்னு நம்ம யூஸ் பண்ணி 5 நிமிஷத்தில் என்ன இது இருக ஸ்டார்ட் ஆகிடுது. 30 நிமிஷம், அதாவது கிட்டத்தட்ட ½ அன் ஹவருக்குள்ளே நீங்கள் அப்படியே மிக்ஸ் பண்ணி உடனே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை பண்ணிடணும். சரியா? இல்லை அப்படின்னா செட் ஆகிடும். அவ்வளோதான். 5 மினிட்ஸில் ஸ்டார்ட் ஆகி 30 மினிட்ஸ்க்குள்ளே ஃபுல் செட்டிங் ப்ராசஸே முடிஞ்சு போயிடுது. எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எங்கே யூஸ் பண்ணுவாங்க, நீருக்கு அடியில் என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுறோன்னா அதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். சரியா? ஏன்னா குவிக் செட்டிங்லாம் அங்கே தான் தேவைப்படுது. நெக்ஸ்ட் என்னென்னா ஏர் என்டைனிங் சிமெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது காற்றை சேர்க்கும் சிமெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன ரீசன் காற்றை சேர்க்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கூட வினைல் ரெசின்ஸ் அப்படின்ற ஒரு பொருளை சேர்த்து சிமெண்ட்டை வந்து ரெடி பண்ணுறாங்க. அதனால் என்ன பண்ணுதுன்னா காங்க்ரீட்டுக்குள் நுண்ணிய காற்று குமிழ்களை உருவாக்கி உறைபனி தடுப்பு திறனை வந்துட்டு என்ன பண்ணுது மேம்படுத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபைனல் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் சிமெண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இது மோஸ்ட் ஆஃப் எல்லாருமே வீடுகளில் வந்து பயன்படுத்துவாங்க. இதில் என்னென்னா வெள்ளை சாக் இருக்கு இல்லையா, அதையும் களிமண் இருக்கு இல்லையா, அதையும் வந்து சேர்த்து தான் இதை வந்து ரெடி பண்ணுறாங்க. இதில் இரும்பு ஆக்சைடு வந்துட்டு யூஸ்வலாகவே வந்துட்டு 1%க்கும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இரும்பு ஆக்சைடு தான் வந்து சிமெண்ட்டுக்கு கலரை கொடுக்குறது. அது வந்து கம்மியாக இருந்தால் தான் நமக்கு ஒயிட் கலர் சிமெண்ட் கிடைக்கும். அதனால் வந்துட்டு 1%க்கு கம்மியாக தான் இரும்பு ஆக்சைடு வந்து இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எங்கே யூஸ் பண்ணாங்கன்னா அலங்கார வேலைகளுக்காக இது வந்து பயன்படுத்தப்படுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்னன்னா கலர்டு சிமெண்ட். நம்ம அங்கே பார்த்ததே தான் இங்கேயும். அப்போ ஒயிட் சிமெண்ட் கூட என்ன பண்ணுறாங்கன்னா 5 to 10% என்னன்னா நிறமிகள் சொல்கிறாங்க இல்லையா, அதாவது பிக்மெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து சேர்க்குறாங்க. சரியா? நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கேன் இரும்பு ஆக்சைடு தான் கலருக்கு காரணம்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா. சிவப்பு நிறத்திற்கு எது காரணமாக இருக்குன்னா இரும்பு ஆக்சைடும், பச்சை நிறத்திற்கு எது காரணமாக இருக்குன்னா குரோமியம் ஆக்சைடும் காரணமாக இருக்குது. சரியா? ஸோ வெள்ளை சிமெண்ட்டு கூட 5 to 10% நிறமிகளை சேர்க்குறாங்க. நம்ம ரெட் கலர் வேணும் அப்படின்னா இரும்பு ஆக்சைடோ, இல்லை க்ரீன் கலர் வேணும் அப்படின்னா குரோமியம் ஆக்சைடோ ஆட் பண்ணுறது மூலமாக சிமெண்ட்டுக்கு என்ன கிடைக்குது, கலர் கிடைக்குது. அதை வண்ண சிமெண்ட்டானது கிடைக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. நீர் வெறுக்கும் சிமெண்ட். சரியா? நீர் வெறுக்கும் சிமெண்ட் பேர்லேயே கொடுத்துருக்காங்க. இது கூட என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தா ஈரப்பதம், அதாவது இந்த சிமெண்ட்டுக்கு வந்துட்டு ஈரப்பதத்தை எதிர்க்கும் தன்மை கொண்டு காணப்படுது. சரியா? அதனால் என்ன பண்ணணும்னா ரொம்ப நாளைக்கு இதை வந்து சேர்த்து வைக்கலாம். நார்மலாக நம்ம ஒரு சிமெண்ட் வாங்கி வச்சுருந்தோம்னா கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் அது என்ன ஆகிடும், மூட்டையோடு செட் ஆகி போயிருக்கும். சரியா? ஸோ அந்த மாதிரியான இடங்களில் ரொம்ப நாள் ப்ராஜெக்ட் ஒர்க் போய்கிட்டு இருக்குது அப்படின்ற ஒரு கொஞ்சம் ஈரப்பதமான, இப்போ வந்துட்டு ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி ஈரப்பதம் அதிகமாக இருக்க ஏரியாஸ் அப்படின்ற மாதிரியான இடங்களில் இந்த மாதிரியான சிமெண்ட்டை வந்து பயன்படுத்தலாம். என்ன ரீசன் அப்படின்னா சிமெண்ட் கூட ஓலிக் ஆசிட் அல்லது ஸ்டியரிக் அமிலத்தை வந்து சேர்த்துருக்காங்க. அப்படி சேர்க்கறதுனால வந்துட்டு அது வந்துட்டு என்னது ஈரப்பதத்தை எதிர்த்து நிற்குது. சரியா? அதனால் இதை வந்துட்டு நீண்ட நாட்கள் என்ன பண்ணிக்கலாம், சேமித்து வச்சுக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேம்மா, இன்றைக்கி என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா சிமெண்ட் பார்த்துருக்கோம், டைப் ஆஃப் சிமெண்ட்ஸ் வந்து பார்த்துருக்கோம், தென் வந்துட்டு லைம் பார்த்துருக்கோம், டைப் ஆஃப் லைம்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சிமெண்ட் டெஸ்டிங் ஆஃப் சிமெண்ட் வந்து நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் மார்ட்டர் பற்றி படிக்கலாம். ஓகே.